புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. நம்ம நிகழ்ச்சியில வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கட்டடங்களை பத்தி பேசியிருக்கோம். அந்த வரலாற்றை உருவாக்கிய மன்னர்களை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். இந்த எபிசோட்ல பொதுவா எந்த ஒரு கட்டடத்துக்கும் சிற்பத்துக்கும் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வாஸ்து பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உண்மைதான். கிரக வாஸ்து அப்படின்னு சொல்லுவோம். ஹவுசிங் ஆர்கிடெக்ட் பத்தி இந்த எபிசோட்ல நம்ம பேசவிருக்கிறோம். தொன்மை கட்டடங்கள் மற்றும் சிற்பக்கலை நிபுணர் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள் இந்த பயணத்தில் நம்முடன் இணைகிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி மாமன்னர்களை பற்றி, வரலாற்று சிற்பங்கள், கட்டடங்கள், அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இந்த வாஸ்து அப்படின்னாலே எல்லாரும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஆர்கிடெக்சர், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஆர்கிடெக்ட் கூட இந்த வாஸ்து பயன்படுத்தி தான் ஒரு கட்டடத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது வீட்டில் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி அந்த ஹவுசிங் ஆர்கிடெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். கிரக வாஸ்து இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இதை எங்கே எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க? ஆமாம்மா, இந்த வாஸ்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இது சைனாவில் கூட இது ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயமாக இருக்குது. அவங்க இதை ஃபெங்ஸ்வின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டு வாஸ்து அப்படிங்கிறது பார்க்குறச்ச ஒரு நிலம் தேர்ந்தெடுக்கிறதுலேருந்தே, அந்த நிலம் தேர்ந்தெடுத்தல், எந்த நாள் முகூர்த்தம் பார்த்து அந்த வீட்டை கட்டுதல், எந்தெந்த இடங்களில் எந்தெந்த ரூம்ஸ் அறைகளை நம்ம நிர்மாணம் செய்யணும், எந்த இடத்துல வாசல் வைக்கணும், எந்த அளவுகளை நம்ம கையாளணும், எந்த திசையை பார்த்து செய்யணும், இது எல்லாமே நம்ம வாஸ்து சாஸ்திரங்களில் ரொம்ப விரிவாக இருக்கம்மா. இதை நீங்கள் சொல்கிறச்ச எனக்கு ஒன்று உடனே சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, வாஸ்து சாஸ்திரம் எனப்படுவது ஒரு மூடப்பழக்க வழக்கம் அல்ல அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ஜாமெட்ரி. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அறிவியல். இது அந்த காஸ்மிக் எனர்ஜியோட, காஸ்மிக்கினுடைய பிரின்சிபலோட நாம் செய்யும் கட்டடங்கள், அதற்கு ஏய்ந்து அது எந்த ஜதியில் இயங்குதோ அதற்கு ஏற்றாற்போல் அந்த அளவு முறைகளையும் நாம் கையாண்டு அதை நாம் பயன்படுத்தினோமானால் நமக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டியும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் வாஸ்து சாஸ்திரமே சொல்லுது. வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் போதே முதல்ல சொல்கிறதே என்னென்னா, வாஸ்து சாஸ்திரம் பிரவக்ஷயாமி லோகக்ஷேமேன ஹித காமியகம் சொல்லும். அதாவது உலகத்தினுடைய நன்மையை பொருட்டு இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த இடம் எவ்வாறாக அமையப்பட வேணும், அளவுகள் எவ்வாறாக கையாளப்படணும். அந்த அளவுகள் சொல்லும்போது நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும், நாம் அடி, அங்குலம், மீட்டர் இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதற்காக பிரத்யேகமான ஒரு அளவு கூறே உண்டு. அதுவும் இந்த காஸ்மாஸினுடைய ரிலேஷன்ஷிப் இதுக்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அங்குல அளவு, எவை, அங்குலம் இப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுகளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சிற்ப சாஸ்திரங்களையும் வாஸ்து சாஸ்திரங்களையும் இந்த அளவு கூறுகளை பற்றி தனியான சாப்டரே இருக்குது. அதுக்கு மானோ உபகரணம்னு பேர். அதை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதை பற்றி நிறைய பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அளவு சாதாரணமாக அதனுடைய கன்வர்ஷன் சொல்கிறேன். கிஷ்குமுலம்னு ஒரு அளவு. அந்த கிஷ்குமுலம்ங்கிறது கன்வர்ஷனில் 33 பிரிட்டிஷ் அங்குலம் அது. ஓகே. ஸோ இந்த டிவிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். 33 அடியில் நாம் ஒரு வீட்டினுடைய நீளம் வைத்து கொள்ளக்கூடாது. 33 அடி என்று சொல்லாமல் 33 முழம் என்று சொல்ல வேண்டும். 33 முழம்னா 33 முழத்தை 33 அங்குலங்களால் நாம் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிற அளவு இருக்கே, தட் இஸ் கன்வர்ஷன். இப்படித்தான் நாம் அளவுகளை கையாளணுமா. அது மட்டும் இல்லை, இந்த அளவுகளை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது ஆபத்தில் முடியுங்கிறது கூட நமக்கு பயமுறுத்துது இந்த வாஸ்து சாஸ்திரங்கள். மானஹீனே மகாவியாதி அதிகே கர்த்திருநாசகம் சொல்லும். ஸோ அந்தளவுக்கு நாம் சரியான அளவுகளை பயன்படுத்தணும். சரியான அளவுகளை பயன்படுத்தினால் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது
எந்த சரியான அளவுகளால் இந்த கட்டடம் கட்டப்படுகிறதோ அந்த இடத்தில் தெய்வீகத்தன்மை தானாகவே வந்துவிடும் சொல்லுது. ஸோ இப்படிலாம் அளவுகளை பற்றி சொல்லுது. நம்ம வந்து அதை முறைப்படுத்தி சொல்லும்போது, ஏன்னா மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, ஒரு நிலம் எவ்வாறாக தேர்ந்தெடுத்தல், அது வந்து பூமி சங்கிரகணம்னு சொல்லுவாங்க. சரி. பூமி சங்கிரகணம்னா இடத்தை நாம் தேர்ந்தெடுத்தல். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விதி ஒன்று இருக்குது, அது ஸ்தபதி சங்கிரகணம். த பில்டர், த ஆர்கிடெக்டை எப்படி நாம் வந்து செலக்ட் பண்ணுறது, அவனுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அவரை நம்ம செலக்ட் பண்ணி அவரை அந்த நாம் வந்து செலக்ட் பண்ண வேண்டிய இடத்தை வந்து பார்க்குறதுக்கு கூப்பிடணும். அந்த இடமானது எப்படி இருக்கணும், அது சதுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்கணும். அது ஓரியன்டேஷன் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கிற இடமாக இருக்கணும். கோணலாகவோ குறுகியதாகவோலாம் இருக்கக்கூடாது. அதற்குன்னு விதிமுறைகள்லாம் இலக்கணங்கள் நிறைய சொல்லுதுமா. அது கூட இன்னொன்றும் சொல்லும், அது அந்த இடமானது நீங்கள் பார்க்குற இடமானது மேற்கிலும் தெற்கிலும் வந்து உயர்ந்திருக்கணும் சொல்லும். அந்த அதர் 2 டைரக்ஷன் கொஞ்சம் சாய்ந்திருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் அது வந்து அது நீர் வளம் எப்படி இருக்குது அதை வச்சு அறிஞ்சிக்கலாம். அங்கே வந்து அந்த நீர் வளம் எப்படி இருக்கணும்னா, அது வந்து கிளாக் வைஸாக அங்கே நீர் வளம் இருக்கும், சுற்றி கொண்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்லாம் சொல்லுது. இப்போ சாதாரணமாக அந்த இடத்த தேர்வு செய்யணும்னா நல்ல இடம் தானா, அதுக்கு ஒரு மண்ணினுடைய மனத்துக்கு கூட வேல்யூ உண்டு. மண் மணக்கும் மனம் மண்ணாக இருக்க வேண்டும். அதனுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லுது. அதில் வந்து அந்த உறுதித்தன்மையை கூட ஒரு பிட் ஒன்று ரெடி பண்ணி ஒரு 3 கோல் 3 கோல் அந்த 3x3 கோல் அளவில் அதை தோண்டி அது உள்ளே வந்து நம்ம வந்து அந்த தோண்டின மண்ணை போட்டு அந்த மண் மிகுதியாக இருக்குமானால் தட் இஸ் த பெஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுது. அவ்வளோ உறுதியாக இருக்கும்னு. ஸோ அது எடுத்த மண்ணுக்கும் போடும் மண்ணுக்கும் சரிசமமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மத்தியமம்னு சொல்லும். அது மண் தோண்டிய அளவை விட மண் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எளிய முறைகளாக நான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த நீர் வந்து உங்களுக்கு வந்து கிளாக் வைஸில் வந்து அந்த பிட்டில் நீங்கள் தண்ணியை ஊற்றி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பூவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து வளமாக சுற்றி வரும். தட் இஸ் பிளாட் இஸ் எலிஜிபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் ரொம்பவும் எளிய முறைகளாக நம்ம வாஸ்து சாஸ்திரங்களாக சொல்லுதுமா. இதில் திசை நிர்ணயங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க இது என்ன, இது ஒரு மூடப்பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத வாஸ்து அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓகே. ஏமா 3000 years பிஃபோர் இந்த பூமியினுடைய அசைவை, இந்த சுழற்சியை வந்து ஒரு நாளுக்கு இவ்வளவு பூமி சுற்றுகிறங்கிறது கணக்கு போட்டு சொல்கிறதம்மா வாஸ்து சாஸ்திரம். உங்களுக்கு வந்து இந்த மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 21ஆம் தேதியும் உங்களுக்கு சரியான கிழக்காக அமையும். இந்த பூமி நிற்கும். அந்த திசை வந்து சரியான ஈக்விட் என்ன சொல்லுவோம், அதை வந்து அந்த பூமத்திய ரேகைக்காக சரியாக அந்த கிழக்கு மேற்கு அமையும். அந்த நாளில் நீங்கள் வந்து திசை நிர்ணயத்துக்கு நீங்கள் வந்து சங்குஸ்தாபனம்னு ஒரு முறை இருக்குது. அந்த மார்ச் 21ம் செப்டம்பர் 23ம் உங்களுக்கு சரியான கிழக்கு மேற்கு கிடைக்கும் சொல்லுது. ஓ, ஆமாம், அந்த ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. ஆமாம். ஓகே. ஸோ ஈக்வேட்டர் லைனுக்கு வந்து இது கரெக்டாக வரும்னு சொல்கிறாங்க, கிழக்கு மேற்கு அமையும்னு. அதை வந்து உங்களுக்கு வந்து மக்கர ரேகை கடக ரேகையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ தட்சிணாயனம் உத்தராயணம் இதெல்லாம் கணக்கு போட்டு பூமி ஒரு கோள வடிவம்ங்கிறத வந்து என்றோ நம்ம மக்கள் அதை அறிஞர்கள் நம்ம முன்னோர்கள் அறிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுழற்சியினுடைய அளவை கணக்கு பண்ணி அதெல்லாம் வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ ஹவு மீனிங்ஃபுல் இட் இஸ், ஹவு த வேல்யூபிள் அவர் சயின்ஸ் அப்படிங்கிறலாம் பார்க்குறச்ச தட் சயின்ஸ் இஸ் அப்ளைடு இன் அவர் வாஸ்து சாஸ்திரம், இந்த வாஸ்து கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இப்படி தான் அந்த நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சங்கு ஸ்தாபனமே மிகப்பெரிய நிகழ்வு அது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த
வாஸ்து விதி ஒன்று, அதில் வந்து வாஸ்து புருஷ மண்டலம்னு ஒன்று இருக்குமா. அது அமைப்புக்கு ஏற்றவாறு தான் வந்து கட்டடங்களில் அமைக்கிறது வந்து நமக்கு கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த வாஸ்து புருஷன் சொன்னாவே உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் இட் இஸ் ரொம்ப விஷயங்கள் புதைஞ்சிருக்குமா. வாஸ்து புருஷன் மண்டலம் 3ஆக பிரிக்கணும். வாஸ்துனா அந்த மெட்டீரியல், அந்த நிலம், கட்டடம், இதெல்லாம் வாஸ்து. புருஷன் சொல்லக்கூடியது என்றால் அது உள்ளே இருக்கிற ஆன்மா, அது உள்ளே இருக்கிற எனர்ஜி. மண்டலம் எனப்படுவது ஒரு டயக்ராம். ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த வீடுகள்லாம் கட்டப்படணும். ஏன் நகர நிர்மாணமே அதில் தான் அமைக்கப்படுது. கோவில் கட்டுமானங்கள் அதுதான் பயன்படுத்தப்படுது. இந்த வீடும் அப்படி தான் அமைக்கப்படுது. இந்த கட்டடங்கள் எத்தனை விதங்களாக அமைக்கப்படுது, அதனுடைய ஷேப் என்ன, இதையெல்லாம் பற்றியான விவரங்கள் நிறையா இருக்குமா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்டகம்னு ஒரு பெயரில் அந்த தலைப்பில் வந்து எத்தனை விதமான அமைப்புகளில் தண்டக அமைப்பில் இந்த கட்டடங்கள் அமையும் அப்படிங்கிறது விவரம் இருக்குது. தண்டகம்னா ஒன்றும் இல்லை, தண்டகம்னா உங்களுக்கு வந்து ஒரு நீளமாக இருக்கும். ஓகே. அடுத்தது மௌலிகம்னு ஒன்று இருக்குது. மௌலிகம்னா மௌலினா கிரீடம் அர்த்தம். அது இந்த பா தமிழ் பானாவை திருப்பி போட்டிங்கன்னா அப்படி தெரியும், இன்வெர்டட் பா மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமைப்பானது. அப்புறம் ஸ்வஸ்திகம்னு இருக்குது. ஸ்வஸ்திகம்னா அந்த எல் மாதிரி, அதை தான் ஸ்வஸ்திகம் சொல்லுவோம். அப்புறம் சதுர்முகம் இருக்குது, சர்வதோபத்திரம். இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அன்றைய நாளில் வந்து எத்தனையோ விதமான கட்டடங்கள்லாம் அமைக்கப்பட்டு அவைகளெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரங்களுக்கு இணையாகத்தான் பண்ணியிருக்காங்க. நம்ம எத்தனையோ வீடுகள்லாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் பண்ண எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஈவன் மொஹஞ்சதாரோ பார்த்தா கூட நீங்கள் இட் இஸ் அக்கார்டிங் டு வாஸ்து தான். எத்தனையோ கேவ் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, அஜந்தாவில், எல்லோராவில், இன்னும் எத்தனையோ எல்லாமே வாஸ்து நூல்களில் சொல்லப்பட்டதை தான் வந்து கடைப்பிடிச்சு பண்ணிகிட்ருக்காங்கம்மா. ஸோ அதனால் நம்மளுடைய நூல்கள் எவ்வளவு பழமையானது, நம்ம மோர் தென் 3000 இயர்ஸ் ஓல்டு நம்மளுடைய வாஸ்து சாஸ்திரங்கள் சொல்லலாம். அது மாதிரி பண்டைய நாளிலிருந்தே நம்மளுடைய மரபு கட்டடங்கள் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இது வாஸ்துப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளோ நம்பிக்கையோட பல காலங்களாக அதை கடைப்பிடிக்க வந்ததை நம்ம வந்து இன்றைக்கி கடைப்பிடிக்கும் போது அது நிச்சயமாக வந்து மக்களுக்கு பயணி தருங்கிறதுல வந்து எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை. பிராசாதாதீனி வாஸ்துனி வஸ்துத்வாது வஸ்து சம்சயாது. அதாவது அது எப்படி ஒரு கட்டடத்துக்கு உயிர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லும்போது, உயிர் வைத்து கட்டப்படும் கட்டடங்கள் பிராசாதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பிராசாதாதீனி வஸ்துனி, பிராசாதங்கள் என்று அழைக்கக்கூடிய வாஸ்து கட்டடங்கள் அனைத்துமே இந்த உயிர் பொருளால் சேர்க்கப்பட்ட கட்டடங்களாகும் சொல்லுதுன்னா அதை நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும். இப்போ அந்த ஆயாதி கணிதம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயாதி கணிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடத்தினுடைய கட்டக்கூடிய அந்த வீட்டினுடைய சுற்றளவு இருக்கே, அந்த அளவையோ அல்லது இந்த பதவிநியாசம்னு சொல்லுவோமா. அதாவது பரமசாயிக பதத்தில் வந்து ஒரு வீடு அமைக்கப்படுமானால், பரமசாயிக பதம் என்றால் அது வந்து ஒரு 81 கிரிட்ஸில் அமைக்கப்படுறது. ஒரு பதம்ங்கிறது ஒரு கிரிட்டு. அதனுடைய அளவானாலும் அல்லது சுற்றளவாக இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்குமே நான் வந்து இந்த ஆயாதி கணக்கு முறையை நம்ம பயன்படுத்தணுமா. இது நான் முன்பு சொன்ன மாதிரி அடியிலோ அங்குலத்து, இந்த பிரிட்டிஷ் அடியிலோ அங்குலத்திலோ மீட்டரிலோ நாம் வந்து கண்டிப்பாக அதை நாம் பயன்படுத்தவே கூடாது. ஏனென்றால் அந்த இது சிங்க் ஆகாது. இஃப் யூ யூஸ் தி மீட்டர் ஃபார் அவர் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் சிங்க். யூ ஹாவ் டு யூஸ் கன்வெர்டட் மெஷர்மெண்ட்டையோ அல்லது டைரக்ட் அந்த கோல் அளவுகளையோ பயன்படுத்தணுமா. அப்போ இந்த ஆயாதி கணக்கு அப்படிங்கிறதுல வந்து ஷடாயாதின்னு சொல்லுவோம், பூர்ணாயாதின்னு சொல்லுவோம். அதில் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றொன்றையும் நீங்கள் தொட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் சாப்டர் தான். அது அந்த ஊருக்கும் பயனளிக்க வேணும். அதில் வசிக்கும், அதாவது ஊருக்கு பயனளிக்க வேண்டும் சொல்லும்போது அது வந்து கோவிலாக இருக்கும் பொழுதோ நகரமாக அமைக்கப்படும் பொழுதோ அதுக்கு எடுக்கக்கூடிய அளவானது இட் ஷுட் பி பெனிஃபிஷியல் டு தி பீப்புள் ஹூ ஆர் லிவிங் தேர்.
ஓகே. அதே மாதிரி வீடு கட்டும்போது நமக்கு இந்த ஆயாதி நட்சத்திரம் சொல்லுவோம், அதை நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை அந்த வீட்டிற்கு ஒரு எண் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு 188 கோல் அப்படின்னு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதற்கும் இதற்கும் பொருத்தம் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃபேவரபிளாக வரணும். அது அப்போ தான் வந்து தட் நம்பர் இஸ் ஃபேவரபிள். அதே மாதிரி எந்த திசைக்காக அந்த வீடு இருக்கிறதோ அந்த வாசல் அமைப்பு இருக்குது சொன்னேன் இல்லையா, அது கூட நாம் வந்து கண்டிப்பாக நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விதிகளை தான் பயன்படுத்தணும். இப்போ கிழக்கு பார்த்து நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு வந்து 9 பதங்களாக பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, 9 டிவிஷன்ஸ். அதில் வந்து இடதுபுறமாக முதல் பதம் 2வது பதத்தில் வைக்கணும். சரி. அதே மாதிரி மேற்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா அதற்கும் வந்து அந்த மத்திய சூத்திரத்திலிருந்து இடதுபுறமாக 1, 2 இடங்களில் வைக்கணும். இப்படிங்கிற விதிமுறைகள். தெற்கு பார்த்த வீடாக இருந்துச்சுன்னா சரி மத்தியத்தில் வாசல் வைக்கக்கூடாது, மையத்துக்கு இருபுறமும் வாசல் வைக்கணும். அதே மாதிரி வடக்கு இருந்தால் இங்கே வைக்கணும். இந்த மாதிரியான வாசல் அமைப்புகளை கூட நமக்கு வந்து சரியான அளவுகளால் வந்து நாம் வந்து பயன்படுத்தி தான் வாசல் அமைப்பையும் நம்ம செய்யணுமா. அதில் எல்லாம் இந்த ஆயாதி அளவுகள் வந்து ரூலிங் ஒரு மேஜர் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது தான் இந்த ஆயாதி அளவுமா. அந்த ஆயாதி அளவை இந்த வாசலினுடைய உள் அளவு இருக்குது பாருங்க, பெரிமீட்டர், அதுக்கு நாம் வந்து பொருத்தமாக இருக்கான்னு பார்க்குறோம். அது யோனி பொருத்தம் சொல்லுவோம். 4 கோணம் திக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விதிக்குன்னு சொல்லுவோம். கிழக்கு இடதுபுறம் வந்து ஈசான்யம், வலதுபுறம் வந்து நைருத்தி. மேற்கையில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் நைருத்தியும் வாயுவும் இருக்கும். ஸோ எங்கே படுக்கை அறை வேண்டும், எங்கே சமையல் கூடம் வேண்டும், எங்கே பூஜை அறை இருக்க வேண்டும், இப்படிங்கிறதெல்லாம் நல்ல விவரமாக இருக்குது. அது ஜென்ரலி மக்கள் என்ன செய்கிறாங்க, தேர் ஆர் லாட் ஆஃப் புக்ஸ் நவடேஸ் அவைலபிள். சில புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது வந்து ஈவன் இந்த மனுஷியாலய சந்திரிகைன்னு ஒரு கேரளா புஸ்தகம், அது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி நிறையா பேசுது. அதே மாதிரி வாஸ்து வித்தியை பேசுது, நம்ம மானசாரம் பேசுது, மயமதம் பேசுது. இவைகளெல்லாம் நாம் வந்து ஊன்றி படித்தமாக நமக்கு வந்து எந்த இடத்தில் எந்த அறையை வைக்க வேண்டும், எவ்வாறாக அது பயன்படும்ங்கிறது விவரங்களை எல்லாம் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லுதுமா. வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசணும். அதே மாதிரி கோவிலுக்கு வாஸ்து இருக்குது. இதே மாதிரி ஒரு ஊருக்கும் வந்து வாஸ்து இருக்கா அப்படிங்கிற, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து பார்க்குறோம். கோவிலுக்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து. ஊருக்குமே இப்போ வந்து சில இது வந்து ஏரியெல்லாம் தூர்வாருவாங்க, இல்லைனா அந்த குறிப்பிட்ட டவுனை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சில மாற்றங்கள் வரும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஊருக்கு வாஸ்து அப்படிங்கிறது இருக்கா சார்? ஆமாம், இருக்குது. அது நம்ம வந்து அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அது வில்லேஜ் கிராம நிர்மாணத்தில் வந்து வாஸ்து சொல்லுவோம். அதே மாதிரி நகர நிர்மாணத்துக்கும் வாஸ்து. சரி. அதில் ஒன்றும் இல்லை, அதில் என்ன இருக்கும்னா உங்களுக்கு எந்தெந்த திசையில் வந்து அமைவிடங்கள் எப்படி இருக்கணும், அது வந்து இட் இஸ் கால்ட் டவுன் பிளானிங்கில் வந்துடுது. இட்ஸ் அ டவுன் பிளானிங். டவுன் பிளானிங் வந்து கிராம வாஸ்துவாகவும் நகர வாஸ்துவாகவும் அதில் வந்து நல்ல விளக்கங்கள்லாம் இருக்கும். ஈவன் அதனுடைய அளவுகள் கூட சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன சைஸில் எவ்வளோ அமைப்பில் இந்த கட்டடங்கள் அமைக்கப்படணும், எந்த திசையில் மன்னனுடைய அரண்மனை இருக்கணும், எந்த திசையில் வந்து மக்கள் வசிப்பிடங்கள் இருக்கணும், இதுக்கான நிறைய விவரங்கள் வந்து நம்ம வாஸ்து சாஸ்திரங்கள் இருக்குமா. அது எல்லாமேயும் அந்த இதில் ரொம்ப விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நட்சத்திரமே இருந்திருக்கு. அதுதான் பெரிய விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நீங்கள் வீடில் ஒரு கோவில் கட்டப்படுமானால் அந்த கோவிலால் அந்த நகரத்திற்கோ அந்த கிராமத்திற்கோ ப்ராஸ்பெரிட்டி இருக்கணும். அதுக்கு அந்த நட்சத்திரம் ஆஃப் வாஸ்து நட்சத்திரம்னே இருக்குது. அந்த நட்சத்திரத்தையும் நாங்கள் இதோட ஃபேவரபுளாக இருக்கா, இதுக்கு கிடைக்குமா, இது வந்து ப்ராஸ்பரஸாக வருமா, அந்த செக் பண்ணுறதுக்கு கூட ஆயாதி கணிதம் உபயோகப்படுத்துமா. ஸோ கண்டிப்பாக வந்து
அதற்கெல்லாம் தான் முற்காலங்களிலே வந்து இந்த வாஸ்து பயன்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு உதாரணமே இருக்குது. இந்த உத்தரமேரூர் நாங்கள் நிறையா சொல்லுவோம். இந்த உத்தரமேரூர் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாஸ்து லட்சணம் தான். ஆமாம், அது கல்வெட்டிலே எழுதியிருக்கு. கல்வெட்டிலேயே தெர் இஸ் எ குறிப்பு. எது ஆகம விதியோ ஆகம பிரமாணப்படி அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட வாஸ்து லட்சணத்தின்படி உத்தரமேரூர் அமைக்கப்பட்டங்கிறது இட் இஸ் ரிட்டன் இன்ஸ்கிரிப்ஷனே இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிராமங்களும் நகரங்களும் வந்து வாஸ்து முறைப்படித்தான் முன்பு அமைக்கப்பட்டனம்மா. சிறப்பு. இப்போ நீங்கள் நிறைய கோவில்கள் போயிருப்பீங்க, ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலாக இந்த கோவில், இப்போ நீங்கள் உத்திரமேரூர் சொன்னீங்க, இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த கோவில் வரைக்கும், நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கோவில்களில் பெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக எது தோணியிருக்கு? எனக்கு பெஸ்ட் கோயில் உத்திரமேரூர் பிடிக்கும். ஏன்னா அது வந்து அடிக்கடி அதை போய் பார்க்கணும் போல் ஆவல் இருக்கும். அதில் நான் பார்த்த கோயிலில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒரு ஹைலி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோயில் அப்படின்னு சொல்லப்போனால் திருக்கோஷ்டியூர் கோயில் தான்மா. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில். அந்த கோயில் சங்க காலத்திலேயே இருந்த கோயில். அது மட்டும் இல்லை, பாடல் பெற்ற ஸ்தலம் வச்சுங்களேன், பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குது. பாண்டியர்களால் அந்த கோயில் அமைக்கப்பட்டது. பின்னர் வந்து விஜயநகரர்களால் அது வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இப்படிங்கிற வரலாறுலாம் பார்க்கலாம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா, எல்லா கோயிலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 திசையிலையுமே அதனுடைய கட்டட உறுப்புகளும் கட்டட அமைப்பும் வந்து அந்த கருவறை விமானத்தில், இந்த கருவறை சுவற்றில் வெளிப்பக்கத்தில் ஒரே மாதிரி இருக்கும். இட் ஹேஸ் டு பி லைக் தட். வேணா ஒரு பக்கம் இருக்கிறது தான் அதனுடைய ஆப்போசிட் சைடு இருக்கணும், அந்த பக்கத்தில் இருக்கணும். நாற்புறமும் சதுரமாக அமைக்கப்படுமானால் நாற்புறமும் ஒரு அளவு தான் வைக்கப்படணும். அது ஒரு விதி. அது இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதே நீங்கள் அடுத்த பக்கத்தில் வந்து மாற்றி அமைக்கக்கூடாது. பட் இட்ஸ் எ கம்போசிஷன் மெத்தடாலஜி. ஓகே. வேற அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ஒரு விதிப்படி இருக்கும், தெற்கு வடக்கு மாறுபட்டிருக்கும். ஸோ அப்படின்னா இட் இஸ் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெக்னிக் தி யூஸ்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 பக்கமே வந்து இந்த விஜயநகரர்கள் காலத்தில் மாடிப்படிகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ரொம்பவும் அதில் தான் இருக்குது. அதாவது ஒரு புதிதாக ஒரு கட்டடம் அமைப்புங்கிறது பண்ணிடலாம். ஆனால் இருக்கும் கட்டடத்தில் சில மாறுதல்களை வந்து அமைக்கும் பொழுது அது அதனுடைய ஏஸ்தட்டிக் பியூட்டி, அதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கட்டப்படணுங்கிற ஒரு முறைப்படி அந்த கோயில் வடிவமைச்சிருக்குமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோயில். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த கோயிலை பற்றியான அதிகமான விவரங்கள் வந்து இது வரைக்கும் ஆய்வு செய்யப்படவே இல்லை. நான் பார்த்துட்டு அதை நான் பார்த்து இப்படியெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு, இப்படியெல்லாம் முன்னோர்கள் பெரிய பொறியாளர்களாக இருந்திருக்கிறாங்க, அதை எப்படி அந்த ஆட்-ஆன் பண்ண முடியும், எப்படி அந்த பியூட்டியை இன்னும் அதிகரிக்க முடியும், அப்படிலாம் சிந்திச்சு தான் அந்த கோயில் வந்து பிரம்மாண்டமான கோயில். இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இப்போ கும்பாபிஷேகம் அதுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கோல்டன் அந்த கவச்சம்லாம் பண்ணி இப்போ அந்த விமானம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்குறச்ச அந்த திருக்கோஷ்டியூர் கோயில் அது வந்து அதுவும் அஷ்டாங்க விமான வகையை சார்ந்ததுமா. அஷ்டாங்க வகைனா உங்களுக்கு வந்து தரைத்தளத்தில் பெருமாள் இருப்பார், முதல் தளத்திலும் பெருமாள் இருப்பார், 3ஆம் தளத்திலும் இருக்கும். ஸ்தானகம், ஆசனம், சயனம் சொல்லக்கூடிய 3 கோலங்களோட அந்த மிக பிரம்மாண்டமான கோயில். அது ஆர்கிடெக்சரலி ஒரு பெரிய ஒரு மார்வலஸ் டெம்பிள். அதை வந்து இன்னும் அதில் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படணும். அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கேட்டதுக்கு இணங்க திஸ் இஸ் தி ஆர்கிடெக்சரலி மார்வலஸ் டெம்பிள் சொல்லலாமா. தொடர்ச்சியாக எங்களுக்கு தெரியாத நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற வரலாற்று விஷயங்கள் நிறைய எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. கிரக வாஸ்து கேள்விப்பட்டிருக்கோம், கிரக வாஸ்துவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத இந்த எபிசோடில் எங்களுக்காக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம்.
நேர்களே, பேசும் கட்டட சிற்பங்கள் இது வியக்க வைக்கும் தொன்மை. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.